சென்னை லயோலா கல்லூரி மாணவர்கள் தொடங்கி வைத்த உண்ணாவிரத போராட்டம் இன்று தமிழகம் முழுவதும் பரவியுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருச்சி, திருநெல்வேலி உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் கல்லூரி மாணவர்கள் இலங்கை அரசுக்கு எதிராக போராட்டங்களில் குவித்துள்ளனர். ஐநா மனித உரிமை மாநாட்டில் இலங்கைக்கு எதிராக இந்தியா தீர்மானம் கொண்டு வர வேண்டும், போர்க்குற்றம் தொடர்பாக சர்வதேச விசாரணை வேண்டும், இனப்பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண இலங்கையில் தமிழர்களிடையே பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளே கல்லூரி மாணவர்கள் நடத்தும் போராட்டங்களில் ஓங்கி ஒலிக்கிறது. புதுச்சேரி சட்டக்கல்லூரி மாணவர்களில் 12 பேர் கடற்கரை சாலையில் அம்பேத்கர் மணிமண்டபம் அருகிலும் 9 பேர் புதிய பேருந்து நிலையம் முன்பும் கடந்த 11ஆம் தேதி முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். பேருந்து நிலையத்தில் உண்ணாவிரதம் இருந்த 9 பேரின் உடல்நலம் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவர்கள் அனைவரையும் புதுச்சேரி காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அழைத்துச் சென்றனர். எங்களை இனிமேலும் போராட்டத்தை அனுமதிக்க முடியாது என்று புதுச்சேரி காவல்துறையானது வலுக்கட்டாயமாக எங்களை இங்கே அழைத்து வந்திருக்கிறார்கள். எங்களை கைது செய்து இங்கே மருத்துவமனைக்கு கொண்டு சென்று ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறோம் என்று எங்களை வலுக்கட்டாயமாக அழைத்து வந்திருக்கிறார்கள். என்றாலும் எங்களுடைய கோரிக்கைகள் ஓயும் வரை எங்களுடைய போராட்டம் மருத்துவமனையிலேயும் உண்ணாநிலை போராட்டம் தொடரும் என்பதை இந்த அரசாங்கத்திற்கு கண்டனத்துடன் பதிவு செய்கிறேன். புதுக்கோட்டையில் அரசு மன்னர் கல்லூரி மாணவர்கள் 12ஆம் தேதி முதல் உண்ணாவிரதம் இருக்கின்றனர். அவர்களுக்கு ஆதரவாக பொன் அமராவதியில் கணேசர் கலை அறிவியல் கல்லூரி மாணவ மாணவியர் 200 பேர் ஒருநாள் உண்ணாவிரதம் இருந்தனர். பிரபாகரன் மகன் பாலச்சந்திரனின் உருவப்படம் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தினர். சென்னையில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட புதுக்கல்லூரி மாணவர்கள் 24 பேரில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட 2 பேரை பெற்றோர் அழைத்துச் சென்றனர். மறுபடியும் ஜாயின் பண்ற சகோதரன் சொல்லி போயிருக்காங்க. இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு மற்றும் முதலுதவி மற்றும் எந்த ஒரு சப்போர்ட்டும் கிடைக்கல. சோ அதனால நாங்க நாளைக்கு ஈழத்தமிழர் மாதிரி உடம்புல ரத்த காயத்தோடு ஈழத்தமிழருக்காக கோஷம் கொடுத்து நாளைக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணலான்னு இருக்கிறோம். காஞ்சிபுரத்தில் பச்சையப்பன் ஆடவர் கல்லூரி மாணவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சையில் காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த தமிழ் பல்கலைக்கழக மாணவர்கள் 11 பேர் போராட்டத்தை தற்காலிகமாக முடித்துக் கொண்டனர். இலங்கை தமிழர்களின் நலவாழ்வுக்காக மாற்று வழியில் போராடப் போவதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். கும்பகோணம் அரசு கலைக்கல்லூரி மாணவர்கள் 50 பேர் 13ஆம் தேதி முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட முத்துக்குமார் என்ற மாணவர் சிகிச்சைக்காக கும்பகோணம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இதேபோல் திருச்சி, கோவை, திருநெல்வேலி உட்பட தமிழகத்தின் முக்கிய நகரங்கள் பலவற்றிலும் இலங்கை தமிழர்களின் நல்வாழ்வுக்காக கல்லூரி மாணவர்கள் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் குழுவுடன் சிவகுமார்.